நம்ம கோட்டு ஆல்கோல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவங்கவுங்க தேவைகளுக்காக பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே பண்ணணும்னாலும் நாங்கள் பண்ணி தருவோம். இல்லை உங்களுக்கு மேனுவல் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது புதுசாக வேணும்னா அதையும் நாங்கள் பண்ணி தருவோம். பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேரை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டைரெக்டாக போய் டிப்ளாய் மட்டும் கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட கிரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா அதுவே ஆர்டர் எடுத்து அதுவே கட் ஆகிடும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்கள் பார்க்கறதுன்னு ஏற்கனவே எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவும் சொல்கிறேன். அதாவது ஸ்ட்ராட்டஜி நேம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நேம் அப்படியே ரைட்டில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதில் P&L ஆக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் 3 இருக்கும். எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த டீட்டெயில்ஸ் டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே P&Lல 131 காமிக்குதுன்னா 131 நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் தாராளமாக அதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கலாம். கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிராஃபோட கேபிட்டல் எவ்வளோ வேணுன்றதோட ஒவ்வொரு டீட்டெயிலும் இன்ச்சாக பார்த்துக்கலாம். டே வைஸ் சம்மரிலேருந்து மந்த்லி வைஸ் சம்மரியும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ரேண்டம் டேவை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ப்ரீமியமில் எடுத்திருக்கு, என்ன டைமில் எடுத்திருக்கு, என்ன டைமில் கட் ஆயிருக்கு, இதை சார்ட்டை வச்சு கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம்.